ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 5-6வது வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இரவுல அநேக பயங்கரங்கள், கொள்ளை நோயின் தாக்குதல்கள், மரண பயங்கள், என்ன வியாதினால மரிச்சு போவோமோ இல்ல மனிதர்னால அழிவு வருமோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஏராளம். என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, பயங்கள் திகில்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னால சந்தோஷமாவே வாழ முடியல, ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு, 4 திசைகளிலும் அநேக திகில்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஜனங்கள் இந்த நாளிலே மடிந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலை. ஆண்டவராகிய இயேசு சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், நான் உனக்கு கோட்டையா இருக்கிறேன், நான் உனக்கு அரணா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே மாறாத நோயின் தாக்குதலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அனைவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுத்து நம்ம எல்லா திகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய செட்டைக்குள்ளாக அடைக்கலமாக வரும்போது நம்ம எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, அநேக ஜனங்களுக்குள்ளாக மரண பயங்கள் ஆண்டவரே, கொள்ளை நோயின் பயங்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பிடியில இருந்து இந்த நாளிலே விடுதலைக்காக இயங்குகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நீர் விடுதலை கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்களை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய வார்த்தையினாலே விடுவித்து வழி நடத்துங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. God bless you.